कूरादिनाथकतिकाकिलनैच्छपात्रम् येषोऽहमेव न पुनर्जगतीतृशस्तत् रामानुजार्य करुणैव तु मद्गतिस्थे श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नम भुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे श्रीमत्यै विष्णुचित्तर्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् मादृशा किञ्चन त्राणबद्ध कङ्कणपाणये भगिन्यै यतिराजस्य गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् மொழியைக் கடக்கும் பெரும்புகழான் மஞ்சமக்குறும்பான் குழியைக் கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியவின் என்பது திருவரங்க தமுதனாரனுடைய திருவாக்கு. தம்முடைய ராமானுஷ நூத்தந்தாதியிலே பாசுர பிரகாரம் வாக்குக்கு அப்பாற்பட்டது சுவாமி கூரத்தாழ்வானுடைய பெருமை. மொழியைக் கடக்கும் பெரும் புகழான் எதனால் என்ன? பஞ்சமுக்குறும்பான் குழியைக் கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியவன். எப்பேற்பட்ட பெருமையோட கூடினவர் சுவாமி கூரத்தாழ்வான் என்னால் 3 விஷயங்களாலே ஒருத்தனுக்கு அகங்காரம் ஏற்படும். எந்த 3 என்னால்? நல்ல குலத்திலே பிறந்திருக்கிறோம், அதனாலே கர்வம் ஏற்படும். அதற்கு மேலே நல்ல வித்யை அதிகரிப்பார்களேயானால் அதனாலே கர்வம் ஏற்படும், அகங்காரம் ஏற்படும். அதற்கு மேலே நடத்தையை உடையவர்கள், நல்ல ஐஸ்வர்யத்தை உடையவர்கள் என்று சொன்னால் அதனாலே செருக்கு கொள்ளுவதற்கு வழி உண்டு. 3மே இருந்தது சுவாமி கூரத்தாழ்வான் இடத்துல. கூரத்துக்கே அதிபதியாக தாமும் திருவவதாரம் பண்ணினார். தை மாசத்திலே ஹஸ்த நட்சத்திரத்திலே திருவதபதித்தார். நேற்றைக்கு முந்தனைய தினம்தான் அவருடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தை விசேஷமாக நாம் எல்லா திசைகளிலேயும் கொண்டாடினோம். அவருடைய அவதார ஸ்தலமான கூரத்திலே வெகு விமர்சையாக அவருடைய 10 நாள் உற்சவம் நடந்தேறியது. நேற்றைய தினம் காத்தால அவ்விடத்துல விசேஷமாக திருவாய்மொழி சாத்துமுறை எல்லாம் நடந்து முடிந்தது. அப்பேற்பட்ட பெருமையோட கூடின கூரத்தாழ்வான் அவர் அந்த கூரத்துக்கே தலைவராக ராஜாவாக இருந்தார். எல்லா ஐஸ்வர்யம் அவரிடத்துல இருந்தது. எல்லாவற்றையும் துறந்தார். பொன்வட்டில் தனை எறிந்த புகழுடையவன் வாழியே என இன்னைக்கும் அவருடைய வாழி திருநாமத்திலே நாம் அனுசந்தானம் பண்ணுகிறோம். ஆக ஐஸ்வர்யம் இருந்தது, அதனாலேயும் செருக்கு கொள்ளல. அதற்கு மேலே நல்ல சத்குல பிரசூதராக இருந்தார், அதனாலேயும் கர்வம் ஏற்படலே சுவாமி கூரத்தாழ்வானுக்கு. அதற்கு மேலே சிறந்த அறிவாளியாக திகழ்ந்தார். எப்பேற்பட்ட அறிவாளி என்னால் எம்பெருமானாரே வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. நீ எப்படி திருமங்கையாழ்வார் கிளியை கொண்டாடினாரோ அதை போல இவரும் ஒரு கிளியா இருக்கார். இவரைத்தான் இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே என்ன பெருமாள் திருமொழிக்கு நாம் தனியன அனுசந்தானம் பண்றோம். அந்த தனியனில யாரை அழைக்கிறார் என்னால் சுவாமி ராமானுஷர் இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே கூரத்தாழ்வானாகிற பைங்கிளியைத்தான் அழைக்கிறார் சுவாமி ராமானுஷர். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ராமானுஷரே வியந்து போத்தும்படியான ஒரு வித்வத்தை உடையவர், வைதுஷ்யத்தை உடையவர், மேன்மை தங்கிய ஞானத்தை உடையவர் சுவாமி கூரத்தாழ்வான்னு சொன்னா அது ஒரு நாளும் மிகையாக ஆகவே ஆகாது. அவரே கொண்டாடி இருக்கிறார் பல இடங்களிலே. ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்வதற்கு உசாத்துணையாக இருந்தார் சுவாமி ராமானுஷருக்கு சுவாமி கூரத்தாழ்வான் என்னெல்லாம் நாம் அவருடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். இப்படி சத்குல பிரசூதராகவும் நல்ல ஐஸ்வர்யத்தோடையும் நல்ல ஞானத்தோடையும் கூடியிருந்த கூரத்தாழ்வான் ஒரு காலத்திலேயும் கர்வம் கொள்ளவே இல்லை. அதைத்தான் பஞ்சமுக்குறும்பான் குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியவின் என தெரிவிக்கிறார்
திருவரங்க தமுதனார் இந்த பாசுரத்திலே நமக்கெல்லாம் இந்த சம்சாரத்தை தாண்டனம்னு சொன்னா யாருடைய கிருபை வேணும்னா கூரத்தாழ்வானுடைய கிருபை தான் வேணும் அந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட பெருமையோடைய கூடின சுவாமி கூரத்தாழ்வான் அவருடைய திருநக்ஷத்திர உற்சவத்தை நாம் கொண்டாடி கழித்தோம். இத்தனை அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த சபையிலே இன்றைய தினம் அவர் விஷயமாக ஸ்ரீ கூரேஷ விம்சதி என்கிற ஸ்லோத்திரத்தை நடுவில் திருவீதி புள்ள பட்டர் என்கிற ஆச்சாரியர் அவர் அருளி செய்துள்ளார். அதை அனுபவிக்கலாம் என்கிற ஒரு அபிலாஷை, அந்த அபிலாஷைக்கு அனுகுணமாக இப்பொழுதோ அந்த ஸ்தோத்திரத்திலே கூரத்தாழ்வானுடைய பெருமை எப்படியெல்லாம் கொண்டாடி தெரிவிக்கிறார் நடுவில் திருவீதி புள்ள பட்டர் என்பதனை நாம் பார்ப்போம். அந்த கூரேஷ விம்சத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம், விம்சத்தின்னு சொன்னாலே 20 ஸ்லோகங்கள் கொண்ட நூல். 20ன்னு அர்த்தம். 20 ஸ்லோகங்களோட கூடின இந்த ஸ்தோத்திரம். கூரேஷர்னு சொன்னா கூரத்துக்கு ஈஸ்வராக இருக்கக்கூடிய சுவாமி கூரத்தாழ்வான் அவர் விஷயமாக 20 ஸ்தோத்திரங்கள் கொண்ட ஒரு கிரந்தத்தை அருளி செய்தார். அருளி செய்தவர் யார்? கூரத்தாழ்வானுடைய வம்சத்திலே பிறந்தவர். சுவாமி கூரத்தாழ்வானுடைய திருப்பேரனர். தாத்தா கூரத்தாழ்வான், பேரன் நடுவில் திருவீதி புள்ள பட்டர். அதாவது கூரத்தாழ்வானுக்கு 2 திருக்குமாரர்கள் அவதரித்தார்கள் என்ன நாம் பார்க்கிறோம். ஒருத்தர் தான் சுவாமி பராசர பட்டர், மற்றொருத்தர் வேதவியாச பட்டர். இந்த வேதவியாச பட்டருக்கு குமாரராக அவதரித்தவர் தான் நடுவில் திருவீதி புள்ள பட்டர் சொல்லக்கூடியவர். அதை பத்தி விசேஷமா ஒரு தனியன், அந்த தனியனும் பார்க்கப்படுகிறது. இந்த கூரேஷ விம்சத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் அது விசேஷமா சுவாமி கூரத்தாழ்வானுடைய திருநக்ஷத்திரத்தை அன்றைய தினம் கூரத்திலே அனுசந்தானம் பண்ணுகிறார்கள். வருஷா வருஷம் நடக்கக்கூடிய ஒண்ணு பிரசங்காத்து தெரிவிக்கிறேன். கூரநாத பஞ்சாசத்து என்ன சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் 50 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு நூல். அதை தொட்டையாச்சாரிய சுவாமி அவர் சாதித்திருக்கிறார். அந்த ஸ்தோத்திரம் என்ன? அதற்கு மேலே கூரேஷ விம்சதி சொல்லக்கூடிய 20 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திரம் என்ன? இந்த ரெண்டையும் காலங்காத்தால கூரத்துல, அதாவது தை மாசம் ஹஸ்த நட்சத்திரம் அவருடைய திருவவதார நன்னாள் அன்றைய தினம் காலங்காத்தால நித்தியபடி முடிஞ்ச உடனே புறப்படுவர் சுவாமி கூரத்தாழ்வான். புறப்பட்டு அது மங்களசாசன புறப்பாடுன்னு பெயர். அவர் எல்லா சன்னதிக்கும் தம்முடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு உள் பிராகாரத்துல இருக்கக்கூடிய சேனம்தலியார் என்ன, நம்மாழ்வார் என்ன, அதே போல திருமங்கை ஆழ்வார் என்ன, அதே போல பராசர பட்டர் என்ன, இப்படி சன்னதிகள்லாம் அவ்விடத்திலே அமைந்திருக்கிறது. அவ்விடத்துக்கு எழுந்தருளுகிறார் உள் பிராகாரமாக. அப்பொழுது தொடங்கி முதல்ல கூரநாத பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரம் என்ன, அதற்கு மேலே கூரேஷ விம்சதி, மேலே எத்ராஜ விம்சதி, தாட்டி பஞ்சகம், முக்தக ஸ்லோகங்கள், இதெல்லாம் அவ்விடத்துல அனுசந்தானம் நாம் பண்ணுகிறோம். இது அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் முடிக்கப்பட்டு பெருமாளுடைய சன்னதிக்கு எழுந்தருளுகிறார் சுவாமி கூரத்தாழ்வான் பார்க்கிறோம். பிரசங்காத்தை தெரிவித்தேன். இன்னைக்கும் அங்க வழக்கத்துல இருக்கு. அதுவும் அதே போல மாசம் ரேவதி நட்சத்திரம், வைகாசி மாசம் ரேவதி நட்சத்திரம் தான் கூரத்தாழ்வானுடைய திரு விக்கிரகமானது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அதனால அப்பவும் இதை அனுசந்தானம் பண்ணுகிறார்கள் நாம் பார்க்கிறோம். அதற்கு சேர கூரேஷ விம்சத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் அதை அனுகிரகித்தவர் நடுவில் திருவீதி புள்ள பட்டர். அதை பத்தி விசேஷமா தனியனையும் நாம் பார்க்கிறோம். ஸ்ரீரங்கோஜ்வல மத்திய வீதி நிலையம் ஸ்ரீராம மிஸ்ராத்மஜம் ஸ்ரீபட்டாரிய பதாஸ்ரயம் சுபகுணம் வாசாஞ்சகிப்ராதரம் லோகார்ய பிரவணம் ததுக்திரசிகம் சர்வஜ்ஞ பட்டாரகம் வந்தே தம்பு விவிம்சதிம் யதனுத ஸ்ரீவத்ஸ சின்னஸ்யயஹ என்பது இந்த கூரேஷ விம்சதிக்கு உண்டான தனியன் என்று பார்க்கிறோம். பொதுவா தனியன்னு சொன்னாலே எப்படி நாம் பார்க்கிறோம்னா கிரந்த கர்த்தாவினுடைய பெருமை, அதாவது அந்த கிரந்தத்தை பண்ணினவர் அவருக்கு உண்டான பெருமையை அந்த ஸ்லோகத்திலே நம்முடைய பூர்வர்கள் காட்டுகிறார்கள். இங்க எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நடுவில் திருவீதி பள்ளை பட்டருடைய பெருமை என்ன, அதை நாம் முதல் கண் தெரிந்து கொள்ள வேணும். ஏன்னா அவர் தான் இந்த கூரேஷ விம்சதி சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்திருக்கிறார். இதுல என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீரங்கோஜ்வல மத்திய வீதி நிலையம் ஸ்ரீராம மிஸ்ராத்மஜம்
ஸ்ரீ ராமமிஸ்ரர் சொல்லக்கூடியவர். அவருக்கு திருக்குமாரராக திருவவதாரம் பண்ணினார். அதாவது கீழே சொன்ன புறத்தாழ்வானுக்கு 2 திருக்குமாரர்கள், ஒருத்தர் பரமேஸ்வர பட்டர், மற்றொருத்தர் வேதவியாச பட்டர். வேதவியாச பட்டருக்குத்தான் ஸ்ரீ ராமமிஸ்ரர்னு ஒரு பெயர். அவருக்கு குமாரராக பிறந்தார். அதைத்தான் ஸ்ரீராம மிஸ்ராத்மஜம் இந்த தனியனில தெரிவிக்கிறார்கள். ஸ்ரீரங்கோஜ்வல மத்திய வீதி நிலையம் அவர் எங்கே வாசம் பண்ணினார் ஏன்னா, திருவரங்கம் பெரிய கோயிலில மத்திய வீதி சொன்னா நடுவில் வீதி. நடுவில் திருவீதியிலே இவர் வாசம் பண்ணபடியினாலே இவருக்கே நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் பிரசித்தமா பெயர் ஏற்பட்டது. அதைத்தான் இந்த முதல் வரியிலே தெரிவித்து, அதற்கு மேல யாரை ஆசிரியித்தார் என்னால் ஸ்ரீ பட்டாரிய பதாசிரயம் என்ன, நம்முடைய பெரியப்பாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பரமேஸ்வர பட்டர். பரமேஸ்வர பட்டருடைய திருவடிவாரத்திலே ஆசிரியித்தார் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். ஸ்ரீ பட்டாரிய பதாசிரயம் சுபகுணம் வாசாம் ஜெயிப்ராதரம், நல்ல சுபமான குணங்களோட கூடினவர். அதற்கு மேல வாசாம் ஜெயிப்ராதரம் சொன்னா யாருக்கு சகோதரராக பிறந்தார் ஏன்னா, வாக்விஜய பட்டர்னு சொல்லக்கூடியவர். அதாவது வேதவியாச பட்டருக்கு 2 குமாரர்கள். இதுல ஒருத்தர் வாக்விஜய பட்டர், மற்றொருத்தர் இந்த நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். அதைத்தான் வாசாம் ஜெயிப்ராதரம் என்ன தெரிவித்து, லோகாரிய பிரபணம் ததுக்தி ரசிகம் சர்வஜ பட்டாரகம். லோகாரிய பிரபணம் ததுக்தி ரசிகம் சர்வஜ பட்டாரகம், சர்வஜ பட்டர் என்கிற பெயரும் இவருக்கு உண்டு. அதாவது நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் சொல்லக்கூடிய சர்வஜ பட்டர். அவர் கூரத்தாழ்வான் விஷயமாக கூரேஷ விம்சதி 20 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு நூலை சோதிவாய் மலர்ந்தருளினார் என தெரிவித்து, வந்தே தம்புவி விம்சத்தின் வியதனுத ஸ்ரீவத்ச சின்னஸ்யா என்ன, ஸ்ரீவத்ச சின்னரியன்னு சொல்லக்கூடிய கூரத்தாழ்வான் விஷயமாக அனுகிரகித்தார். அவர் ஸ்தோத்திரத்தை அவர் யாரிடத்துல மிகுந்த பக்தியோட கூடியிருந்தார் ஏன்னா, லோகாரிய பிரவணம் ததுக்தி ரசிகம் என்ன, லோகாரியர் சொன்னால் லோகாச்சாரியர் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நம்பிள்ளையினுடைய திருவடிவாரத்திலேயும் ஆசிரயித்தார் என்று பார்க்கிறோம். முதல்ல அவருடைய அந்த காலக்ஷேப கோஷ்டி, அந்த கோஷ்டியெல்லாம் பார்த்துட்டோம். கொஞ்சம் பொறாமை இருந்தது, அசூயை இருந்தது முதற்கண் இந்த நடுவில் திருவீதி பிள்ளை பட்டருக்கு. ஆனால் ஒரு சமயம் என்ன ஏற்பட்டது என்னால், சோழராஜாவினுடைய சபை, இந்த ராஜாவினுடைய சபைக்கு அடிக்கடி போவார் இந்த நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். ராஜா விசேஷமா இந்த நடுவில் திருவீதி பிள்ளை பட்டரை, அதாவது சர்வஜ பட்டரை, கிரந்த கர்த்தாவை விசேஷமா கௌரவிப்பான். அதையெல்லாம் பார்த்துட்டோ நம்பிள்ளைக்கு கொஞ்சம் பொறாமை ஏற்பட வேணும் ஒரு சமயம் நினைத்தார். அதனால என்ன பண்ணினார் என்னால், அந்த நம்பிள்ளையினுடைய சீடராக இருக்கக்கூடிய பின்பழகிய பெருமாள் ஜீயர் அவர் ஒரு சமயம் வந்தார். வந்த உடனே ஜீயரே, நம்மோட ராஜாவினுடைய சபைக்கு வரீரா என்ன கேட்டார். அக்காலத்துல நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். அவரும் அடியேன் வருகிறேன் என்று தெரிவித்தார். ஏன்னா ஆச்சாரியருக்கு ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர். அதாவது நம்பிள்ளைக்கு ஆச்சாரியர் நஞ்சியர், நஞ்சியருக்கு ஆச்சாரியர் பராசர பட்டர். அந்த குலத்திலே பிறந்திருக்கிறார், சத்குல பிரசூதராக இருக்கிறார். அதனாலே போகணும் என்பதற்காக நேராக புறப்பட்டார். வந்தார். ராஜா விசேஷமா கௌரவித்தான் அந்த நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். ராஜா எப்படிப்பட்டவன்னா, பல பேரிடத்துல பல அர்த்தங்களை எல்லாம் கேட்டவன். அதனால பரீட்சிக்கும்படியான சாமர்த்தியம் எல்லாம் உடையவன். அவனே பரீட்சை வைப்பான், கேள்வி எல்லாம் கேட்பான். அவன் ஒரு சமயம் அன்றைய தினம் என்ன கேள்வி கேட்டான் ஏன்னா, ஸ்ரீராமாயணத்திலே சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் ஜட்டாயு மகாராஜருக்கு மோட்சத்தை கொடுத்தான் என்ன ஒரு கட்டம் பார்க்கிறோம். அவன் மனுஷனாகவே இருந்து மோட்சம் அளித்தானா, சம்சாரத்திலிருந்து விடுதலை அளித்தானா, அல்லது அவன் சர்வஸ்மாத்பரன் சர்வேஸ்வரன் என்பதை அவன் வெளிப்படுத்தினானா கேள்வி கேட்டா உடனே அவருக்கு பதில் தோணல. சர்வஜ பட்டர்னு சொல்லக்கூடிய நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் இருக்காரு, தோணும்படியா எம்பெருமான் பண்ணல. எம்பெருமான் அவன் நினைச்சான்னு சொன்னா ஞாபகம் வருது, அவனுடைய நினைவு இல்லைன்னு சொன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடுறது. அதைத்தான் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போடு அழிப்பவன் தானே நம்மாழ்வார் நம்முடைய திருவாய்மொழியில கொண்டாடுகிறாரே. இந்த கிரமத்தில இருக்க உத்தரம் பதில் புரிக்கவில்லை. ராஜாவுக்கு ஏதோ காரியம் வந்தது, காரியத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறச்ச
பின்பழகிய பெருமாள்ஜியரை பார்த்து நடுவில் திருவிதிப்புள்ள பட்டர் கேட்டார், பார்த்தீரா ராஜா அப்படி எல்லாம் கேள்வி கேட்பார், இதுக்கெல்லாம் பதில் சொன்னாதான் விசேஷ சன்மானம் கிடைக்கும், இது சொல்லுமே பார்க்கலாம், இதுக்கு நம்பிள்ளை என்ன சமாதானம் தெரிவிப்பார், என்ன பதில் சொல்லுவார், எப்படி நிர்வகிப்பர்? அக்காலத்திலே நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர் பின்பழகிய பெருமாள்ஜியரை பார்த்து கேட்டார். கேட்ட உடனே நாம இருந்தா என்ன பண்ணுவோம், இந்த கதையெல்லாம் வேண்டாம், உனக்கு என்ன பதில் தெரியறது அதை முதல்ல சொல்லும், இந்த டெஸ்ட் எல்லாம் பண்றதெல்லாம் வேண்டாம் நாம சொல்லுவோம். ஆனா ஆச்சாரியனாலே சிக்ஷிக்கப்பட்டவர் பின்பழகிய பெருமாள்ஜியர், நாம இந்த அர்த்தங்களை எல்லாம் ஞாபகத்திலே மறவாமல் வைத்துக் கொண்டு இருக்கிறோமா என்பதனை சோதித்து பார்க்கிறார் நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர் என்று நினைத்து பெரிய உபன்யாசம் எல்லாம் பண்ணல, ஒரே வார்த்தை சொன்னார், சத்தியேன லோகாஞ்சயதி என்று நிர்வகிப்பர். அதாவது என்ன சொல்லுவர் என்னால் சத்தியேன லோகாஞ்சயதி ஸ்ரீராமாயணத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம் சொன்ன உடனே அர்த்தம் புரிஞ்சு போச்சு நடுவில் திருவீதிப்புள்ள பட்டருக்கு. ஆனா இவரும் நன்னா வாசிச்சிருக்காரோ இல்லையோ, அல்ல பாண்டித்யத்தோட கூடியிருக்காரோ இல்லையோ, அதனால புரிஞ்சு கொடுத்தோ என்ன அர்த்தம் என்னால் ராஜாவுக்கு பிற்பாடு பதில் சொன்னார், சத்தியேன லோகாஞ்சயதி தீனான் தானேன ராகவஹா குரும் சுஷ்ரூஷயா தீரோ தனுஷாயுதி சாஸ்திரவான். எவன் ஒருவன் உண்மையையே பேசுறானோ சத்தியத்தையே பேசுகிறானோ அவனுக்கு எல்லா லோகங்களும் கையிலங்கு நெல்லிக்கனியாக ஆகிறது. எல்லா லோகங்களும் என்று சொன்னதிலே பரமபதமும் நடக்கும். உண்மையே பேசினான்னு சொன்னா அவனுக்கு பரமபதமும் வசப்பட்டதாக ஆகும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான பொருள். அந்த பொருளை தெரிவித்தார் அக்காலத்திலே. அதனால எப்படி மோட்சம் கொடுத்தான் சாமபிரான், என்ன மனுஷனாகவே இருந்து கொடுத்தான் என்பதனைத்தான் தெரிவித்தார் நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர். ராஜாவினிடத்துல ராஜா உகந்து விசேஷமா கௌரவத்தை எல்லாம் பண்ணினா, நிறைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் கொடுத்தான், எல்லாத்தையும் மூட்டை கட்டிண்டு பின்பழகிய பெருமாள்ஜியரை முன்னிட்டு கொண்டு நேராக வந்து சேர்ந்தார். இத்தனை காலம் இழந்துட்டேன், நம்மள என்னுடைய காலக்ஷேப கோஷ்டிய இனிமேலும் இழக்கக்கூடாது, நீர் தான் இப்படியாவது புருஷகார பூத்தராக இருந்து அவரிடத்துல நம்மை சேர்க்கும்படியாக பண்ண வேணும் என்று தெரிவிக்க நேராக புறப்பட்டார். நம்பிள்ளையினுடைய ஸ்ரீபாதத்திலே அந்த ராஜா கொடுத்திருக்கானே அதெல்லாம் முட்டையா கட்டி கொண்டு வந்திருக்காரு, அதெல்லாம் சமர்ப்பித்தார். சமர்ப்பிச்சு எதுக்காக இதெல்லாம் கொடுத்து அவரும் விழுந்து கடந்து சேவித்தார். ஏன்னா ஆச்சாரியா குலத்தில பிறந்திருக்கக்கூடியவர், விசேஷமான ஞானத்தோட கூடினவர். ஒரு வைஷ்ணவன் ஸ்ரீ வைஷ்ணவன் இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவனை பார்த்தான்னா விழுந்து கடந்து சேவிக்க வேணும் என்ன நம்முடைய பிரமாணங்கள் தெரிவிக்கின்றன, பூர்வர்கள் அனுஷ்டானத்திலே கொண்டுள்ளார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே சேவித்தார். பொழுதோ இதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீர்னு கேட்டார். தேவரீர் எத்தனையோ கோடிக்கணக்கான அர்த்தங்கள் எல்லாம் சாதித்தீர், அதுல ஒரு சின்ன திவலை சின்ன முத்து சிந்தித்து அதுக்கு கிடைச்ச பரிசுதான் இது என்ன நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர் நம்பிள்ளையினிடத்திலே தெரிவித்தார். பிற்பாடு அந்த காலக்ஷேப கோஷ்டியிலே அன்வயித்தார், விட்டு பிரியாமல் இருந்தார்னு பார்க்கிறோம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா அதைத்தான் இந்த தனியனிலே தெரிவிக்கிறார். லோகாரிய பிரவணம் ததுக்தி ரசிகம் சர்வஜ பட்டாரகம். லோகாரிய பிரவணம் ததுக்தி ரசிகம் என்ன லோகாரிய பிரவணர்னு சொன்னா நம்பிள்ளை, அவருடைய யுக்திகள்னு சொன்னா அவருடைய காலக்ஷேப அர்த்தங்கள், அதையெல்லாம் நன்றாக கேட்டு அதிலே ஆழங்கால் பட்டவர் இந்த நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர். அவருடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமை என்பதை முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேணும். அதற்காக இந்த தனியனை விபுலமாக கோஷ்டியில விண்ணப்பித்தேன். அவர்தான் கூரநாதர் விஷயமாக, கூரேசர்னு சொல்லக்கூடிய குரத்தாழ்வான் விஷயமாக இந்த 20 ஸ்லோகங்கள் கொண்ட கூரேஷ விம்சதி என்கிற ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்தார். தொடர்ந்த ஸ்லோகங்களை யதாவகாசம் 20ஐயும் அனுபவிக்க முடியாது, சிலவத்தை இந்த கோஷ்டியில நாம் இப்பொழுது அனுபவிக்க இயலாம். முதல் ஸ்லோகம் இந்த கூரேஷ விம்சத்தியிலே, ஸ்ரீரங்கராஜ கருணாமய திருஷ்டி வீக்ஷா சம்பிராப்த சர்வகுணராஜி விராஜமானே ஸ்ரீமச்சத பிரமதனே ஸ்திரபாவபந்தம் ஸ்ரீவத்ச சின்ன குருமந்தமாஸ்ரயாமி என்பது முதல் ஸ்லோகம் கூரேஷ விம்சத்தியிலே. இந்த முதல் ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார் என்னால், கூரத்தாழ்வானுக்கு ஆழ்வாரிடத்துல, அதாவது நம்மாழ்வார் ஆழ்வார்னு சொன்னாலே நம்முடைய சம்பிரதாயத்துல அது நம்மாழ்வாரை காட்டும். நம்மாழ்வார் விஷயத்துல உண்டான பக்தி
அந்த பக்தியை முதல் ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் சர்வஜ பட்டர்னு சொல்லக்கூடிய நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர். நம்மாழ்வார் எப்படி இருக்கார்? ஸ்ரீரங்கராஜ கருணாமய திருஷ்டி வீக்ஷா. என்ன ஸ்ரீரங்கராஜன் சொல்லக்கூடிய திருவரங்கம் பெரிய பெருமாள், அந்த திருவரங்கம் பெரிய பெருமாளுடைய கருணாமய திருஷ்டி வீக்ஷா, அவனுடைய திருக்கண் நோக்கு. ஆண்டாள் சொல்றாளோ இல்லையோ தன்னுடைய திருப்பாவையிலே, எம்பெருமானே அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், அந்த இரண்டு திருக்கண்களை கொண்டு எங்கள் மேல் நீ குளிர கட்டாட்சித்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறாளோ இல்லையோ, அதே போல பெரிய பெருமாள் கட்டாட்சித்தான். யாருக்கு இந்த எம்பெருமான் விஷயத்துல ஈடுபாடெல்லாம் ஏற்படுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கணும். இப்ப நாமெல்லாம் இங்க கூடி இருக்கோம், கட்டாயம் நமக்கு எம்பெருமானுடைய கிருபா கட்டாட்சம் நம்மேல் விழுந்திருக்கிறது. அதனால்தான் இங்கே நாம் கூடி இருக்கோம். இல்லைன்னா ஒரு நாளும் முடியவே முடியாது. எதனாலன்னா எவனை கர்ப்பத்திலே எம்பெருமான் கட்டாட்சிக்கிறானோ அவர்களுக்குத்தான் ஆகர்ப்ப ஸ்ரீமான்கள் என்று பெயர். அதாவது வயிற்றிலே இருக்கும் காலத்திலே எவனை எம்பெருமான் கட்டாட்சிக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலையை அடைய வேணும். அதற்கு வழி என்ன, அதையெல்லாம் நான் எப்படி பின்பற்றுவது என்பதிலே ஊத்தம் ஏற்படுகிறது, ஆசை ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். அது சாதாரணமா எல்லா விஷயத்திலையும் இந்த கட்டாட்சம் ஏற்படுறது. ஆனா நிர்ஹேதுகமாக எந்த காரணமும் இல்லாமல் விசேஷமாக ஆழ்வாரை, நம்மாழ்வாரை கட்டாட்சித்தான் எம்பெருமான். அதனால்தான் என்ன ஏற்பட்டது அவருக்கு என்னால் எம்பெருமானிடத்துல மிகவும் அளவற்ற பக்தி ஏற்பட்டது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே சொல்றேன். எப்படி சொல்றாருன்னா, ஸ்ரீரங்கராஜ கருணாமய திருஷ்டி வீக்ஷா சம்பிராப்த சர்வ குணராதி விராஜமானே, என்ன ஸ்ரீமத் சட்டப்பிரமதனே ஸ்திரபாவ பந்தம் தெரிவிக்கிறார். பெருமான் விசேஷமாக கர்ப்பத்திலே இருக்கும் காலத்தில கட்டாட்சித்தான். அத ஆழ்வாரே சொல்றார். பெருங்கழலமிருதம் பெருங்கண் மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார் இவ்வகாலம் என்ன பெருங்கழலாரதம் பெருங்கண் மலர் புண்டரீகம். என்ன எம்பெருமான் விசேஷமாக அக்காலத்திலே நம்மை கட்டாட்சித்தான் என்ன ஆழ்வார் சொல்றார். அதனால என்ன ஏற்பட்டது, என்ன பிறந்த குழந்தை அது என்ன பண்ணித்துன்னா, ஒரு வயசு ஆச்சு, எம்பெருமானை சேவிப்பிப்பதற்காக ஆசிண்டு போய் குழந்தையை விட்டார்கள். அங்க போய் அந்த புளிய மரத்தடியில உட்கார்ந்தார். நம்மாழ்வார் எழுந்திருந்து வரவே இல்லை. நீ நமக்கு கிடையாது கையொழிந்து போனார்கள் அவருடைய தாயார், அதே போல தகப்பனார். என்ன நாம் விருத்தாந்தம் பார்க்கிறோம். இதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்படி எம்பெருமான் இடத்திலேயே நெஞ்சு செல்லவராக இருந்தார் ஆழ்வார். அந்த ஆழ்வார் விஷயத்துல கூரத்தாழ்வான் எப்படி இருக்க, எதுக்காக சுவாமி ஆழ்வாரை பத்தி சொல்ற? ஏன்னா ஆழ்வார் விஷயத்துல கூரத்தாழ்வானுக்கு உண்டான ஈடுபாடு எப்படிப்பட்டது சொன்னா ஆழ்வாருடைய பெருமையை சொல்லணுமோ இல்லையோ. ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னு சொல்லி அவர் விஷயத்துல கூரத்தாழ்வான் எப்படி ஈடுபட்டிருக்கிறார் என்பதனை தெரிவிக்கிறார் இந்த முதல் ஸ்லோகத்தில. ஸ்ரீமத் சட பிரமதனே ஸ்திரபாவபந்தம். என்ன ஸ்ரீமத் சட பிரமதனே ஸ்திரபாவபந்தம். ஷடாரி ஷடகோபர் என்ன நம்மாழ்வாருக்கு பெயர். எதனாலே ஷடகோபர்னு பெயர் ஏற்பட்டது? என்ன ஷட்டம்னு சொல்லக்கூடிய வாயு. ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா அது ஓன்னு அழ தொடங்குறது. கரைச்சே ஞானம் நல்லா இருக்கு. ஆனா இந்த ஷட்டம்னு சொல்லக்கூடிய வாயு, இந்த காத்து விசேஷம், அது மேல பட்டுதுன்னு சொன்னா குழந்தையானது அழத் தொடங்குகிறது. அந்த ஷட்டம் என்கிற வாயுவை கரத்தை கோபித்தபடியினாலே, கும்கரித்தபடியினாலே ஷடகோபர் ஷட்டாரி என அவருக்கு பெயர் ஏற்பட்டது. இது ஒரு விதமான நிர்வாகம். மத்தொன்னு என்ன என்னால் ஷட்டர்கள் சொன்னா இத்தர மதத்தை சேர்ந்தவர்கள், அதாவது வேதத்துக்கு புறம்பா சில பேர் இருக்கா, வேதத்தை ஒப்புக்கொள்ளவே மாட்டேன்றா, அல்லது வேதத்தை ஒப்புக்கொண்டு அதற்கு விபரீதமாக தவறுதலாக அர்த்தங்களை எல்லாம் சொல்றா. அவர்களைத்தான் பாக்கியர்கள் என்னும் குதிருஷ்டிகள் என்னும் தெரிவிக்கிறார்கள். பாக்கியர்கள்னு சொன்னா வேதத்துக்கு புறம்பானவர்கள், குதிருஷ்டிகள் சொன்னா அவர்களுடைய திருஷ்டின்னு சொன்னா பார்வை. இந்த பார்வையிலே தோஷம். வேதத்தை ஒத்துக்கொண்டு அதற்கு தவறுதலாக அர்த்தத்தை தெரிவிக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தம்முடைய திவ்ய பிரபந்தம் மூலமாக ஓடும்படியா பண்ற. அதனாலே சட்டாரி
இப்படி இரண்டு விதமாக பொருள் காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே ஸ்ரீமத் சடப்பிரமதமே ஸ்திரபாவபந்தம் சொன்னால், ஆழ்வார் விஷயத்திலே அச்சஞ்சலமான பக்தியை உடையவர் கூறத்தாழ்வான். அச்சஞ்சலம் அச்சலஞ்சலம்னு சொன்ன சஞ்சலமே கிடையாது, இங்க அங்க போறதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி பக்தியோட கூடியிருக்கிறார் கூறத்தாழ்வான். அந்த ஸ்ரீவத்ச சின்ன குருமன்வகம் ஆசிரயாமி முதல் ஸ்லோகத்தில ஆழ்வார் விஷயத்திலே உண்டான ஈடுபாட்டை தெரிவித்தார். மேல இரண்டாவது ஸ்லோகத்துல ஆழ்வார் உடனே எம்பெருமானார். நாமெல்லாம் என்ன சொல்றோம்? ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் என்ன நாம சொல்றோமோ இல்லையோ? அதே போல இங்க ஆழ்வார் விஷயத்துல உண்டான பக்தியை முதல் ஸ்லோகத்துல சொன்னார். அதற்கு மேல இரண்டாவது ஸ்லோகத்துல எம்பெருமானார் விஷயத்துல உண்டான ஈடுபாடு, ராமானுஜர் விஷயத்துல உண்டான ஈடுபாட்டினை தெரிவிக்கிறார். அதே எப்படி சொல்றார்? என்ன? ஸ்ரீ யாமுனார்ய பத பங்கஜ சக்த சித்தே ஸ்ரீமத் பராங்குஷ குருத்தம லப்த வித்யே ஸ்ரீ லக்ஷ்மணே முனிவரேர்பித சர்வபாரம் ஸ்ரீவத்ச சின்ன குருமன்வகமாஸ்ரயாமி என்பது இரண்டாவது ஸ்லோகம். இந்த கூரேஷ விம்சதி அந்த எம்பெருமானார் இடத்துல சுவாமி ராமானுஜர் இடத்துல உண்டான ஈடுபாடு எப்படிப்பட்டது, கௌரவம் எப்படிப்பட்டது கூறத்தாழ்வானுக்கு என்னால் அதை சொல்றார். ஸ்ரீ யாமுனார்ய பதபங்கஜ சக்த சித்தே. கீழே என்ன பார்த்தோம்? என்ன ஆழ்வாரை எம்பெருமான் எப்படி கடாட்சித்தான், இந்த எம்பெருமான் விஷயத்துல ஆழ்வார் எப்படி ஈடுபட்டு இருக்கிறார் என்பதை பார்த்தோம். அவர் விஷயத்துல கூறத்தாழ்வான் எப்பேற்பட்ட பக்தியோட கூடியிருக்கிறார் இந்த கிரமத்திலே தானே நிரூபித்தார். அதே போல எம்பெருமானார் எப்படி இருக்கார் என்னால் சுவாமி ராமானுஜர் யாமுனார்ய பதபங்கத சக்த சித்தே. யாமுனாரியர் சொன்னால் யமுனை துறைவர்னு சொல்லக்கூடிய ஆறு வந்தார். அந்த அருள் வந்தார் திருவடி தாமரைகள் அத்தையே அனவரதமும் நினைச்சிட்டு இருக்கார். அதிலேயே மனசு சென்றவராக இருக்கிறார் சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர். ஆளவந்தாருக்கு யாமுனாச்சாரியர் என்று திருநாமம், அதாவது கண்ணபிரானுடைய திருநாமம். யமுனை துறைவன் என்ன, கண்ணபிரான் அவன் யமுனை துறைவனாகவே இருந்தான். எப்பவும் யமுனா நதிக்கரை அங்கேயே இருப்பான் கண்ணன். எதனாலே? ஏன்னா அங்கதான் பெண்கள் எல்லாம் கிடைச்சா. கண்ணபிரான் அவன் பண்ணினானே தீம்புகள் அது ஒன்னா ரெண்டா, எல்லையே கிடையாது. கண்ணன் பண்ணின விளையாட்டுக்கு எல்லையே கிடையாது. அதுக்கெல்லாம் சாட்சி எது? ஏன்னா அந்த யமுனா நதி தான் சாட்சி. யமுனை தான் சாட்சியா இருக்கு. ஏன்னா யமுனா நதிக்கரையில தான் பெண்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய், கோபிகளை எல்லாம் அழைத்து கொண்டு போய் அங்கேயே இருந்தான். அங்கேருந்து வரவே மாட்டான். எதனால அங்கேருந்து வரமாட்டான்? ஏன்னா நமக்கெல்லாம் எங்க நிறைய பணம் காசு கிடைக்கிறதோ அங்க தேடி ஓடுறோம். ஒண்ணுமில்ல, போயிட்டே இருக்கோம். வழியில ஒரு 100 ரூபாய் நோட்டு கிடைச்சதுன்னு சொன்னா மறுபடியும் அந்த வழிக்கே நாம போறோம். போயிட்டோம் மறுநாளும் போய் அங்க கிடைக்குமான்னு பார்க்கிறோம். அதே போல எம்பெருமான் அவனுக்கு பெண்கள் கிடைத்தார்கள். அதனால பெண்கள் கிடைத்தார்கள்னு சொன்னா என்ன விசேஷமாக அவனுக்கே அத்து தீர்ந்தவர்களா இருந்தார்கள். இதெல்லாம் எதை காட்டுறது? ஏன்னா நாம் எப்படி இருக்க வேணும், அதாவது ஜீவாத்மான்னு சொன்ன எம்பெருமான் விஷயத்திலேயும் ஆச்சாரியன் விஷயத்திலேயும் நாம் எப்படி இருக்க வேணும் என்பதைத்தான் காட்டுறது. அவனுக்கே அத்து தீர்ந்தவர்களாக இருந்தார்கள் அந்த கோபிகைகள். அதனாலே அனுபவத்தை கொடுத்தான். இல்லைன்னா எம்பெருமான் ஒரு நாளும் அதெல்லாம் அப்படி அனுபவத்தை கொடுக்கவே மாட்டான். மத்த பேருக்கு ஆகாதுன்னு சொன்னாதான் அவன் கொள்றான்னு பார்க்கிறோம். மத்த பேர் வேணும்னு சொல்லிட்டா அது ஒரு நாளும் கொள்ளுவதே கிடையாது. எங்க பார்க்கலாம்? ஏன்னா நம்மளாம் அஷ்டமி நவமியில நல்ல காரியம் பண்றது இல்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டோம். தேர்ந்தெடுத்தான் அஷ்டமிய, வந்து பிறந்தான் கண்ணன். நவமியை தேர்ந்தெடுத்தான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அவதரித்தான் என்றெல்லாம் பார்க்கிறோம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எல்லாம் எம்பெருமான் விஷயத்திலேயே ஈடுபட்டு இருக்கணும். நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம். சுவாமி எம்பெருமானார் அவரை பத்தி கொண்டாடுகிறாரே திருவரங்க சௌந்தனார் சுவாமி ராமானுஜ நூத்தந்தாதியிலே அதை போல இருக்க வேணும் என்னெல்லாம் காட்டுகிறார்கள். நிற்கிறார் இடத்துல என்ன தெரிவிக்கிறார் என்னால் ஸ்ரீ யாமுனார்ய பதபங்கஜ சக்த சித்தே. அந்த யமுனை துறைவன்னு சொல்லக்கூடிய திருநாமத்தை தான் அருள்வந்தாருக்கு சாத்தினார் அக்காலத்திலே என்று நாம் பார்க்கிறோம். யாமுனார்ய பதபங்கஜ சக்த சித்தே ஸ்ரீமத் பராங்குஷ குருத்தம லப்த வித்யே. அதற்கு மேல இந்த வித்யை யாரிடத்திலிருந்து கத்தார்? ஏன்னா 5 ஆச்சாரியர்கள் பிரதானமாக நாம் பார்க்கிறோம் சுவாமி எம்பெருமானாருக்கு ராமானுஜருக்கு. அதுல நேர பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவர் யார்? ஏன்னா அவர்தான்
பெரிய நம்பிகள். அவரையே பராங்குஷ தாசர் என்று நாம் கொண்டாடுகிறோம். அதைத்தான் ஸ்ரீமத் பராங்குஷ குருத்தம லப்தவித்தே அவரிடத்துல துவயா மகா மந்திரத்தினை உபதேசமாக பெற்றார் சுவாமி ராமானுஷர் என்று தெரிவித்து, ஸ்ரீ லக்ஷ்மணே முனிவரேற்பித சர்வபாரம் என்ன லக்ஷ்மண முனியா இருக்க யாருன்னா அவர் தான் சுவாமி ராமானுஷர் எம்பெருமானார். அவருக்கே இளையாழ்வார் திருநாமம் சாத்தினார். அக்காலத்திலே பெரிய திருமலை நம்பி என்ன பார்க்கிறோம். இந்த இளையாழ்வார்னு ஏன் பெயர் வச்சார்? ஏன்னா எப்படி இளைய பெருமாள்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மணன் அவன் ராமபிரானுக்கு கைங்கரியம் பண்ணினானோ அதே போல இவன் ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ண போகிறார் என்பதனை திருவுள்ளத்திலே கொண்டு இவருக்கு இளையாழ்வார் என்ன திருநாமம் சாத்தினார். மாத்துளராக இருக்கக்கூடிய மாமாவாக இருக்கக்கூடிய பெரிய திருமலை நம்பி. அதனாலே இவருக்கு லக்ஷ்மண முனின்னு பெயர் ஏற்பட்டது. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஸ்லோகத்திலே ஸ்ரீ லக்ஷ்மணே முனிவரேற்பித்த சர்வபாரம் லக்ஷ்மண முனியாக இருக்கக்கூடிய எம்பெருமானார். சரி, யாமுனாச்சாரியர் அவர் விஷயத்திலே மனசு சென்றவராக இருக்கிறார் எம்பெருமானார். அதற்கு மேலே ஸ்ரீ பரமகுஷதாசர்னு சொல்லக்கூடிய பெரிய நம்பி, அந்த பெரிய நம்பிகளிடத்திலிருந்து மந்திரோபதேசத்தை பெற்றார் எம்பெருமானார். அந்த எம்பெருமானார் விஷயத்துல கூரத்தாழ்வான் எப்படி இருக்கார்? அவர் எப்படி இருக்கார் சொல்லணும் இல்லையோ? ஏன்னா ஸ்தோத்திரம் கூரத்தாழ்வான் விஷயமாக அமைந்தது. இந்த கூரத்தாழ்வான் எப்படி இருக்காருன்னா, இப்பேற்பட்ட பிரபாவசாலியாக இருக்கக்கூடிய வைபவத்தோட கூடின சுவாமி ராமானுஷர், அந்த ராமானுஷர் திறத்திலே எப்பேற்பட்ட ஈடுபாட்டோட கூடியிருக்கார் கூரத்தாழ்வான் என்னால் ஸ்ரீ லக்ஷ்மணே முனிவரேற்பித்த சர்வபாரம் எல்லாத்தையும் அவரிடத்துல ஒப்படைச்சாச்சு. சரணாகத்தின்னு சொல்றோமே, சரணாகத்தின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஏன்னா இன்னும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஆச்சாரியர் இடத்துல எல்லாத்தையும் சமர்ப்பிப்பது, எம்பெருமான இடத்துல எல்லாத்தையும் சமர்ப்பிப்பது. ஆங்கிலத்துல சொல்றதுன்னா அடி என்னுடைய திருப்பாட்டனார் தெரிவிப்பர், இது என்ஓசின்னு சொல்றோமே, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அதுதான் சரணாகதி. வேற ஒண்ணும் கிடையாது. சரணாகதி பிரபத்தின்னு சொன்னா அகமஸ்மி அதுக்கு விசேஷமா லட்சணம் எல்லாம் காட்டப்பட்டு இருக்கு. ருத்ரன் சொல்றான். யார் சொல்றான்னா, மகிர்புத்ன சம்ஹிதையிலே இந்த சரணாகதிக்கு லட்சணத்தை தெரிவிக்கிறான். அகமஸ்மி அபராதானாம் அவலயஹ அகிஞ்சனஹ அகதிஹி त्वमेव उपाय भूतो मे भव इति प्रार्थनामति शरणागतिहि सादेवे अस्मिन् प्रयुज्यताम्. இந்த பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார்கள். என்ன அர்த்தம் இந்த பிரமாணத்துக்கு? என்னால் அகமஸ்மி அபராதானாம் ஆலயா, நான் எப்படி இருக்கேன்? ஏன்னா குத்தங்களுக்கே இருப்பிடமா இருக்கேன். இதுவும் மூட்டை மூட்டையா பாபம் பண்ணிருக்கோம். எம்பெருமான இடத்துல போய் எப்படி மார்பு தட்டி கொள்ளலாம்? ஏன்னா எம்பெருமானே ஆச்சாரியனே உனக்கு சமர்ப்பிப்பதற்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்கேன்? என்ன உன்னிடத்துல இல்லாதது என்னிடத்துல மாத்திரம் இருக்கக்கூடியது. என்ன இது? எம்பெருமான இடத்துல இல்லாதது நம்ம இடத்துல மாத்திரம் இருக்கக்கூடியது என்னன்னா பாபங்கள் தான். பாபங்களை மூட்டை மூட்டையா கொண்டு வந்திருக்கேன். அபராதானா மாலையா அகிஞ்சனாக அகதிஹி, கை முதல் ஒண்ணுமே கிடையாது, ஆகிஞ்சன்யத்தோட கூடியிருக்கும். அதற்கு மேலே வேற கத்தியே கிடையாது. அதைத்தான் அகதிஹி என்று தெரிவித்து, துவமேவ உபாய பூத்தோமே பவா, என்ன நீயே உபாயமாக ஆக வேணும் என்ன பிரார்த்திக்க கூடிய புத்தி விசேஷத்துக்குத்தான் சரணாகத்தின்னு பெயர். அதைத்தான் ஆங்கிலத்துல என்னுடைய திருப்பாட்டனார் என்ன தெரிவிப்பார் என்னால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். அதாவது எம்பெருமான் நம்ம ரட்சிக்கிறதுக்கு வரச்சே தடை செய்யாமல் இருப்பது. ஒண்ணுமில்ல, ஒரு குழந்தையே அது தெருவுல நடந்து போறது, தகப்பனார் கையை பிடிச்சுக்கிறேன்னு சொல்றார். அப்பா கையை பிடிச்சுக்கிறேன்னு சொன்னா குழந்தை என்ன பண்றதுன்னா, அதெல்லாம் முடியாது, நீ ஒன்னும் கையை பிடிச்சுக்க வேண்டாம், எல்லாம் எனக்கே நடக்க தெரியும், நான் நடப்பேன் அப்படின்னு குழந்தை சொல்றது. சரி போ அப்படின்னு அப்பா கை விட்டு விடுற, கையை விட்டுட்டு போ, பட்டாதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு விட்டு விடுற. குழந்தை போறது, அத சாலையை கடக்க தெரியல, கிராஸ் பண்ண தெரியல, கீழே விழுந்துட்டு அப்பான்னு அழுதுண்டு வருது. அந்த உடனே தகப்பனார் என்ன சொல்றார்? சொன்னனா இல்லையா? கையை பிடிச்சுக்கிறேன்னு சொன்னனா இல்லையா? கேட்டையா நீ? என்ன தெரிவிக்கிற? இதுதான் சரணாகதி. எம்பெருமான் அந்த குழந்தை கைய பிடிச்சுக்கிறேன்னு சொல்லும் காலத்திலே அது தடை பண்ணாமல் இருந்ததே, ஆனா அதுதான் சரணாகதி. நாம தடை பண்ணாமல் இருந்தோம்னு சொன்னா எம்பெருமான் நம்மை ரட்சிக்கிறான் பார்க்கிறோம். அதைத்தான் இங்க என்ன சொல்றார்? ஏனால் ஸ்ரீ லக்ஷ்மணே முனிவரேற்பித சர்வபாரம் என்று எல்லா பாரங்களையும் சமர்ப்பிச்சாச்சு. எந்த விஷயத்துல சமர்ப்பிச்சாச்சுன்னா எம்பெருமானார் திறத்திலே சமர்ப்பித்தாயித்து, நாம ஆச்சாரியன் திறத்திலே சமர்ப்பித்தாயித்துன்னு சொன்னா எந்த கவலையும் வேண்டியதே கிடையாது. மார்பிலே கை வைத்து உறங்கலாம்.
நம்முடைய பூர்வர்கள் காட்டினார்கள். அதனால்தான் வேடிக்கையாக தெரிவிப்பார்கள், ஸ்ரோதாக்கள் எல்லாம் என்ன பண்றான்னா எந்த கவலையும் கிடையாது, உபன்யாசத்துல நன்னா படுத்துன்னு தூங்குறான். இந்த ரசமாக தெரிவிக்கிறார்கள். ஆக தேரின் அர்த்தம் என்ன என்னால் ஸ்ரீ லக்ஷ்மணே முனிவரே சர்வபாரன் ஸ்ரீவத்ஸின்ன குருமன்மகம் ஆஸ்ரயாமி. என்ன எல்லா பாரங்களையும் சுவாமி ராமானுஜர் திறத்தில சமர்ப்பித்தார். அப்பேற்பட்ட பெருமையோடைய கூடின ஸ்ரீவத்ஸ சின்ன குரு வன்மகம் ஆஸ்ரயாமி, அன்பகம் ஆஸ்ரயாமி. என்ன அவரை நான் சேவிக்க கடவேன். என்ன 2 ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகத்தில ஆழ்வார் திறத்தில சுவாமி குரத்தாழ்வானுக்கு உண்டான ஈடுபாடை சொன்னார். 2வது ஸ்லோகத்தில எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் விஷயத்தில குரத்தாழ்வானுக்கு உண்டான ஈடுபாட்டினை காட்டினார். 3வது முக்கியமான ஸ்லோகம். ஸ்லோகத்திலேதான் ஆழ்வானுக்கு எப்படிப்பட்ட ஆச்சாரிய லட்சண பூர்த்தி இருக்கு, சிஷ்ய லட்சண சம்பன்னராக இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுறார். ஆச்சாரியவர்ய விபவஸ்ய ச சிஷ்ய விருத்தேஹ சீமேதி தேசிகவரைஹி பரிதுஷ்யமானம் நித்யானவத்ய கருண விலசத்கடாக்ஷம் ஸ்ரீவத்ஸ சின்ன குருமன்மகம் ஆஸ்ரயாமி என்பது 3வது ஸ்லோகம். இந்த ஸ்ரீ கூரேஷ விம்சதியில ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார் என்னால் ஆச்சாரியவர்ய விபவஸ்ய ச சிஷ்ய விருத்தேஹே. என்ன ஆச்சாரியர்களுக்குள்ளே சிரேஷ்டராக இருக்கிறார். ஆச்சாரியர்களுக்கு உண்டான லட்சணம் எல்லாம் பொருந்தி இருக்கிறது சுவாமி குரத்தாழ்வான் விஷயத்திலே. அதற்கு மேலே ஆச்சாரியவர்ய விபவஸ்யத சிஷ்ய விருத்தேஹே. சிஷ்ய விருத்தி சொன்னால் சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய நடவடிக்கை எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கா என்ன அல்ல அல்ல சீமேதி தேசிகவரைஹி பரிதுஷ்யமானம். அதனுடைய சீமா பூமி சொன்னால் பவுண்டரின்னு சொல்றோமே ஆங்கிலத்துல, எல்லை நிகழமாக திகழக்கூடியவர் சுவாமி கூரத்தாழ்வான். என்ன ஆச்சாரியர்களுக்குள்ள எல்லா நிலம்னு சொன்னா யாரை சொல்லணும்? ஏன்னா கூரத்தாழ்வானதான் சொல்லணும். சிஷ்யர்களுக்குள்ள எல்லா நிலம்னு சொன்னா யாரை சொல்லணும்? ஏன்னா கூரத்தாழ்வானதான் சொல்லணும். ஏன்னா ஆச்சாரியனாக இருந்து என்ன பண்ற, சிஷ்யனாக இருந்து என்ன பண்ற? சிஷ்யனா சீடன் அர்த்தம். முக்கியமா லட்சணங்கள் தெரிவிக்கிறார்கள். ஆச்சாரியன்னு சொன்னா எப்படி இருக்கணும், சீடன்னு சொன்னா எப்படி இருக்கணும், இதை அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேணும். ஆச்சாரியன்னு சொன்னா சீடனுடைய சிஷ்யனுடைய ஆத்மோஜீவனத்திலே ஊன்றி இருக்க கடவன். சிஷ்யன்னு சொன்னா ஆச்சாரியனுடைய திருமேனி சம்ரட்சணத்திலே ஊன்றி இருக்க கடவன் என்ன தெரிவித்தார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதாவது ஆச்சாரியன் பண்ண வேண்டிய கிருத்தியம் என்ன என்னால் ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மோஜீவனத்திலேயே நோக்கா இருக்கும். ஆத்ம நாசத்தையே அடையக்கூடாது என்பதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும். அதனால்தான் ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்றா ஏன்னா அவர்கள் சிக்ஷிக்கிறார்கள், எப்படி நடந்து கொள்ள வேணும், எப்படி அனுஷ்டானம் பண்ணணும், எதை செய்யக்கூடாது, இதெல்லாம் இந்த தகுந்த சமயங்களிலே அவர்கள் சிக்ஷிக்கிறார்கள். அந்த காலத்துல எல்லாம் சிஷ்யன் வெளில போயிட்டு வரத்துக்கு நேரம் ஆச்சுன்னு சொன்னா எங்க போயிருந்த, ஏன் நாளி ஆச்சு என்னெல்லாம் கேட்பார்கள். எதனால என்ன சரியான பாதையிலே நடக்கிறானா என்பதை கவனமாக ஸ்காலித்தே சாசிதாரம் என்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா உடனே கண்டிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் என்னெல்லாம் நாம் பார்க்கிறோம். காரணம் அது ஆச்சாரியனுடைய கடமை. ஆச்சாரியன் அந்த கிருத்தியத்தை கட்டாயம் பண்ணணும். அதே போல சிஷ்யன் அவனுக்கு உண்டான கடமை என்ன? ஏன்னா சிஷ்யன் ஆச்சாரியனுடைய திருமேனி சம்ரட்சணம். திருமேனி சம்ரட்சணத்திலே ஊன்றி இருக்க கடவன் சீடன் சொன்னா திருமேனி அதற்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாது. மேல ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கே, பணங்காசு எல்லாம் இருக்கே, அதெல்லாம் யாருடையதுன்னு நினைக்கணும். ஏன்னா ஆச்சாரியனுடையதுதான் எல்லாம். அதை எடுத்துதான் நாம் செலவு பண்ணுகிறோம் என்ன நாம் நினைக்க வேணும் என்ன தெரிவிக்கிறார்கள். இதைத்தான் இந்த ஸ்லோகத்துல முக்கியமா சொல்றேன். ஆச்சாரியவர்ய விபவஸ்யத சிஷ்ய விருத்தேஹ சீமேதி தேசிகவரைஹி பரிதுஷ்யமானம். இதுக்கெல்லாம் சீமா பூமியாக இருக்கிறார் சுவாமி கூரத்தாழ்வான். எல்லை நிலமாக இருக்கிறார். இருக்கிறார்னு சொன்னா எப்படி நடந்து கொண்டார் சுவாமி? அவருடைய சரித்திரத்துல இதுக்கு ஏதாவது மேற்கோள் இருக்கா சொன்னால் அந்த மேற்கோளையும் எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். என்ன பண்ணினார்? ஆச்சாரியராக இருந்த ஆச்சாரியன்னு சொன்னா சிஷ்யனுடைய சீடனுடைய நன்னடத்தையிலே நோக்காக இருக்க வேணும். கீழே பார்த்தோமோ இல்லையோ, அதற்கு நடந்த ஒரு விருத்தாந்தம் என்ன? நாள் காலத்துல
சீடராக இருக்கக்கூடியவர் சுவாமி பிள்ளை ஆழ்வான்னு சொல்லக்கூடியவர். குரத்தாழ்வானுடைய திருவடி தாமரைகளிலே ஆசிரியித்தார். அவர் ஒரு சமயம் என்ன பண்ணினார், என்ன நல்ல ஞானானுஷ்டான சம்பன்னர், நல்ல ஞானம் இருந்தது. அதே போல அதற்கு தகுந்த நடவடிக்கையும் இருந்தது அந்த பிள்ளை ஆழ்வானுக்கு. ஆனா அவரிடத்துல சின்ன ஒரு குறை இருந்தது. என்ன குறை? ஏன்னா மத்த பேர் பண்ணக்கூடிய தவறு தோஷங்கள் அதையெல்லாம் பார்த்துட்டோ அதை பத்தியே பேசிட்டு இருந்தார். ஒரு நாளும் அதை கூடவே கூடாது. மற்ற பேருடைய தோஷங்கள் குத்தங்கள் அதையெல்லாம் நாம் ஏறெடுத்தும் பார்க்க கூடாது. நாமெல்லாம் பொதுவா வெளியில எங்க போனாலும் கோயிலுக்கெல்லாம் போனா மற்ற பேருடைய தோஷத்தை தான் பேசிட்டு இருக்கோம். அது ஒரு நாளும் கூடவே கூடாது. காரணம் என்ன? என்ன எம்பெருமானே பார்ப்பது கிடையாது, பிராட்டியும் பார்ப்பது கிடையாது. பிராட்டி என்ன சொல்றா? நகஷ்சின் அபராத்யதி. யார் வந்தாலும் லோகத்தில குற்றம் செய்யாதவர்கள் யாராவது உண்டா? யாருதான் குற்றம் செய்யாதவர்கள்? மன்றாடி எம்பெருமானோட சேர்த்து வைக்கிறாள் பிராட்டி. அதற்கு மேல எம்பெருமான் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஏன்னா என்னடியார் அது செய்யார், செய்தாரில் நன்னு செய்தார் என்பர் போரோ. என்ன பெரியாழ்வார் தெரிவிக்கிறாரே பெரியாழ்வார் திருமொழியில அந்த பிராசுர பிரகாரம், என்னுடைய அடியார்கள் ஒரு நாளும் அவெல்லாம் தப்பு பண்ண மாட்டா. ஒருவேளை பண்ணிருந்தாலும் கூட பொறுப்பதற்கு நாம் உண்டு. என்ன அவர்கள் பண்ணினார்கள், செய்தாரில் நன்னு செய்தார் என்பர் போலும் குத்தத்தை நத்தமாக கொள்ளுகிறான் எம்பெருமான் என்று பார்க்கிறோம். விராட்டியும் பார்க்கிறது கிடையாது, எம்பெருமானும் பார்க்கிறது கிடையாது. ஆச்சாரியன் பார்க்கிறானா? என்ன? ஆச்சாரியன் சிக்ஷிக்கிறான், சரியாக நடந்து கொள்ள வேணும் என்பதனை காட்டுகிறான். ஆனா ஒரு நாளும் அவன் குத்தத்தை எல்லாம் பார்த்து அதை திருத்துகிறான் என்று பார்க்கிறோம். எம்பெருமான் பார்ப்பது கிடையாது, பிராட்டி பார்ப்பது கிடையாது என்ன பார்ப்போமே. ஆனால் எதற்காக நாம் அந்த குத்தத்தை பேசணும்? ஒரு நாளும் நாம பேசவே கூடாது. ஆனா பிள்ளை ஆழ்வான் நல்ல ஞானம் இருந்தது, அனுஷ்டானம் எல்லாம் இருந்தாலும் கூட சிறிய ஒரு பிழை அவரிடத்துல இருந்தது. ஐயோ பார்த்தார், ஆச்சாரியராக இருக்கக்கூடிய குரத்தாழ்வான் எம்பெருமானுடைய தண்டனைக்கு ஆளாவரே, நக்ஷமாமிக்கு ஆளாவரே என்ன நினைத்தார். எப்படியாவது திருத்தணும். ஆச்சாரியராக இருக்காரோ இல்லையோ, ஆச்சாரியருடைய கிருத்தியமோ இல்லையோ, அதை எப்படி திருத்தறதுன்னு யோசித்து பார்த்தார். ஒரு அயன காலம் வந்தது. அதாவது அயன காலம்னு சொன்னா அந்த தட்சிணாயனம், உத்தராயணம், தை மாசம், அதே போல ஆடி மாசம், அந்த மாச பிறப்பு, அந்த இதனமெல்லாம் விசேஷமா நாம் முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய கிருத்தியம் அதையெல்லாம் பண்றோம், தர்ப்பணாதிகளை பண்ணுகிறோம். அது நதிக்கரையில பண்ணினா அது பலன் அதிகம் எல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது. அதனால காவேரி ஆத்தங்கரையில போய் தர்ப்பணங்களை எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிள்ளை ஆழ்வான் அங்க வந்திருக்கார், சுவாமி கூரத்தாழ்வான் வந்திருக்கார். அந்த அயன காலங்களில தர்ப்பணத்தை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டோ தானம் கொடுத்தா ரொம்ப விசேஷம், அதுக்கு பெருமை எல்லாம் உண்டு தெரிவிக்கிறார்கள். அதற்கு சேர ஆச்சாரியராக இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் அவர் என்ன பண்ணாருன்னா, நேரா சீடராக இருக்கக்கூடிய பிள்ளை ஆழ்வான் அவர் பக்கத்துல வந்தார். பக்கத்துல வந்துட்டோ, நீர் இன்றைய தினம் நமக்கு ஒரு தானம் கொடுக்கணுமே கேட்டார். கேட்ட உடனே தூக்கி வரி போட்டுது சுவாமி பிள்ளை ஆழ்வானுக்கு நடுங்கி போயிட்டார். ஆச்சாரியன் எல்லாமே தேவரீருடையதுதான், அடியன் இடத்துல தேவரீருக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. இந்த காலத்துல தெரிவித்தார் பிள்ளை ஆழ்வான். இப்பொழுது குலத்தாழ்வான் சொன்னார், இல்ல ஒண்ணு இருக்கு, அதை கட்டாயம் கொடுக்கணும். தெரிவிக்கா, அடியன் அவசியம் கொடுக்கிறேன் என்ன தெரிவித்தார். தெரிவித்த உடனே குலத்தாழ்வான் சொன்னார், நீர் இன்றைய தினம் தொடங்கி மனசினாலேயும் வாக்கினாலேயும், அதாவது வாயினாலேயும் சரீரத்தினாலேயும் பாகவதாபச்சாரப்படுவது கிடையாது, மற்ற பேருடைய தோஷங்களை நினைப்பது கிடையாது, பேசுவது கிடையாது, அவர்களுக்கு இம்சை கொடுப்பது கிடையாது என்பதை உதத்தார புரஸ்சரமாக தீர்த்தத்தை எடுத்து நமக்கு தானமாக கொடுமே. கேட்டார் அக்காலத்துல குரத்தாழ்வான் பிள்ளை ஆழ்வானை பார்த்து. கேட்டாரோ இல்லையோ, ஐயோ உருகி போயிட்டார் அக்காலத்துல சாமி பிள்ளை ஆழ்வான். யாராவது இதை போய் தானமா கேட்பாளா? ஏதோ பணம் காசு மற்ற வஸ்துக்களை எல்லாம் தானமாக கேட்பார்கள். ஆனா இவர் பண்ணின பாகவதாபச்சாரம் அதை நெஞ்சில படுத்த வேணும் என்பதற்காக இதை தானமாக கேட்கிறாரே என்று நினைத்த உருகி போய் தானமாக கொடுத்தார் அக்காலத்துல பிள்ளை ஆழ்வான் கூரத்தாழ்வான் இடத்துல. இது நடந்து முடிஞ்சது, 4-5 நாள் ஆச்சு. வழக்கமா காலக்ஷேபத்துக்கு ஒருவர் கூரத்தாழ்வான் அர்த்தங்களை எல்லாம் சாதிக்கிறாரே அதை தவறாமல் கேட்பர் பிள்ளை ஆழ்வான். ஒரு 2-3 நாளை காணும். அந்த காலத்துல வரலன்னு சொன்னா என்ன பண்ணுவா? ஏன்னா நேர புறப்பட்டு
சீடன் இருக்கக்கூடிய இடம், சிஷ்யனுடைய இடத்துக்கே போய் விடுவார்கள் ஆச்சாரியர்கள். ஏன் வரல, அதை தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக புறப்பட்டு போனார். அக்காலத்துல கூரத்தாழ்வான் வந்தவுடனே ஓடியே வந்தார் பிள்ளை ஆழ்வான். வேறற்ற மரம் போல திருவடித்தாமரைகளிலே விழுந்தார். ஓன்னு கதறி காலை கெட்டியா பிடிச்சிட்டு அழுதார். ஏன் அழறீர், ஏன் அழறீர்னு கூரத்தாழ்வான் அக்காலத்துல கேட்க, எப்போதோ பிள்ளை ஆழ்வான் தெரிவித்தார், இல்ல 3 நாள் முன்னாடி தேவரீருக்கு தானம் கொடுத்தேன். கொடுத்த பிற்பாடு ஒருத்தர் பண்ணின தோஷத்தை மனசினாலே நினைத்தேன். எவ்வளவு உண்மையா இருக்கா பாருங்க. நாம இருந்தா மனசினால நினைத்ததெல்லாம் எங்கேயாவது ஆச்சாரியனுக்கு தெரிய போறதா? அதெல்லாம் ஒன்னும் தெரியாது, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா மிகவும் உண்மையாக ஆர்ஜவத்தோட தாம் மனசிலே நினைத்ததை தெரிவித்தார் பிள்ளை ஆழ்வான் ஆச்சாரியரான கூரத்தாழ்வான் இடத்துல. இனிமே நமக்கு சித்திப்பது நரகம்தான் சொன்னார். சொன்ன உடனே கூரத்தாழ்வான் சொன்னார், இவ்வளவு பశ్చాத்தாபம் மனசிலே அந்த துடிப்பு ஏற்பட்டபடியினாலே எம்பெருமான் கட்டாயம் மன்னித்தே தீருவன். இனிமே நீர் வாக்கினாலே அபச்சாரப்பட மாட்டீர், சரீரத்தினாலேயும் எந்த தீங்கையும் இழைக்க மாட்டீர், மனச மாத்திரம் ஜாகிரதையாக பார்த்து கொண்டிரும். அக்காலத்திலே சிக்ஷித்தார் கூரத்தாழ்வான். அதாவது ஆச்சாரியராக இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் சீடராக இருக்கக்கூடிய பிள்ளை ஆழ்வானை என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே ஆச்சாரியனுடைய கிருத்தியம், அந்த கிருத்தியத்தை தவறாமல் பண்ணினார் சுவாமி கூரத்தாழ்வான். அதுவும் எப்படி பண்ணினார் என்ன எல்லாரும் சுட்டி காட்டுவார்கள், ஆனா அந்த தோஷத்தையே தானமாக கேட்டார்னு பார்க்கிறோமே. அதைத்தான் சீமேதி தேசி கவரைஹி பரிதுஷ்யமானம், என்ன சீமா பூமி எல்ல நிலமாக இருக்கிறார் ஆச்சாரியராக இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான். என்ன இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார், நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர்னு சொல்லக்கூடிய சர்வஜ பட்டர் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் ஆச்சாரியராக இருந்து நாளூரானுக்கும் முக்தியை பிரார்த்தித்தார் என்னும் நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். சுருக்கமா தெரிவிக்கிற அந்த சரித்திரத்தை பத்தி அக்காலத்தில எம்பெருமானார் அவர் சுவாமி ராமானுஜர் அவர் புறப்பட்ட மேல் நாட்டுக்கு எழுந்தருளினார். அப்பொழுதோ நம்முடைய திருக்கண்கள் போயிட்டு பிற்பாடு ராமானுஜர் புறப்பட்டு வந்து சேர்ந்தார் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு. நீர் கட்டாயம் தேவப்பெருமாள் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்ய வேணும் என அவர் கட்டளையிட, அதற்கு இணங்க சுவாமி கூரத்தாழ்வான் வரதராஜஸ்தவம் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்தார். இந்த ஸ்லோகத்தை எல்லாம் கேட்டார் ஓலியோ சுவாமி எம்பெருமானார், அவசியம் நீர் தேவப்பெருமானுடைய சன்னதி திருமுன்பே இதை மங்களாசாசனம் பண்ண வேணும், அனுசந்தானம் பண்ணணும். இதை கேட்ட தேவப்பெருமாள் கட்டாயம் உகப்பன், அவனிடத்துல திருக்கண்களை நீர் கேட்க வேணும். மற்ற பேருக்கு இல்லைனாலும் கூட எனக்காக கட்டாயம் கேட்கணும் என்ன எம்பெருமானார் அவர் ரொம்ப நிர்பந்தப்படுத்தினார் சுவாமி கூரத்தாழ்வானே. அதற்காக 2 பேரும் புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இந்த காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி கூரத்தாழ்வான். அப்பொழுதோ பிரதட்சணமா எம்பெருமானை வலம் வந்து கொண்டிருக்கிறார் சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார். அதற்குள்ளாக இந்த ஸ்தோத்திரத்தை முடித்தார். என்ன வேணும்னு கேட்டான் தேவப்பெருமாள். பிணியொழி தமரர் பெருவிசும்பொருளும் பேருள்ளாளனான எம்பெருமான் கேட்டான் அக்காலத்திலே கூரத்தாழ்வானை, நான் பெத்த பேரு நாளூரானும் பெற வேணும் பிரார்த்தித்தார். திருக்கண்களை கேட்கல, நான் பெத்த பேரு அதை நாளூரானும் பெற வேணும். எதனால என்ன, நாளூரான்னு சொல்லக்கூடியவன் அவன் தான் இவருடைய திருக்கண்கள் போவதற்கு காரணமாக இருந்தான். என்ன சொன்னான்னா, யார் யாரோ காலத்துல சோழராஜா தெரிவித்தா, யார் யாரோ கையெழுத்து போட்டு என்ன பிரயோஜனம், சிவா பரதரம் நாஸ்தி துரோணமஸ்தி ததப்பரம் என்னெல்லாம் மேலே தெரிவித்தார் சுவாமி கூரத்தாழ்வான்னு சரித்திரத்திலே பார்க்கிறோம். இந்த சிவனை காட்டிலும் மேம்பட்ட தேவதை கிடையாது என்பதுக்கு கையொப்பம் யாரிட வேண்டும்னா எம்பெருமானார் இடணும், கூரத்தாழ்வான் இடணும். இன்னும் காலத்துல நாளூரான் தெரிவிக்க விபரீதம் விளைந்தது என்று நாம் சரித்திரத்தில பார்க்கிறோம். அப்படி கண்கள் இழப்பதற்கு காரணமாக இருந்தான் நாளூரான். அவன் கூரத்தாழ்வானுடைய சீடன் என்ன பெரிய திருமுடி அடைவானது தெரிவிக்கிறது. அந்த பெரிய திருமுடி அடைவை நாம் பிரமாணமாக கொண்டு மேற்காவலாக கொண்டு பார்ப்போமேயானால், சீடனாக இருக்கக்கூடிய நாளூரான் அவனும் வாழ்ச்சி பெற வேணும் என்பதனை திருவுள்ளத்திலே கொண்டு நாளூரானுக்கு முக்தியை அளிக்க வேணும்
என்ன அக்காலத்திலே பிரார்த்தித்தார். அதனால்தான் இன்னைக்கும் நல்லூரான் தனக்கு முக்தி நல்கினான் வாழியே என்று கூறத்தாழ்வானுடைய வாழ் திருநாமத்திலே நாம் அனுசந்தானம் பண்ணுகிறோம் நிச்சலும். அப்படி ஆச்சாரியனாக இருந்து பிற்பாடு வந்தார் எம்பெருமானார், வருத்தப்பட்டார். இப்படி பண்ணிட்டீரே எம்பெருமானே, உனக்கு தெரியாதா? உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அருதி என்ன, நாம் எதை ஆசைப்படுறோம்னு தெரியாதா? இப்படி ஏமாத்தி விட்டீங்க தெரிவிக்க, இல்ல நீ ஏன் வருத்தப்படுறீ? நம்மை பார்ப்பதற்கும் உம்மை பார்ப்பதற்கும் அவருக்கு திருக்கண்கள் உண்டு போய் எம்பெருமான் தெரிவிக்க, அப்பவும் விசுவாசம் ஏற்படல. எங்க நம்மை வருணியும் தெரிவிக்க, அப்பொழுதோ அவர் சோதிவாய் மலர்ந்தருளினதுதான் காஷாய சோபி கமனிய சிகானிவேஷம் சொல்லக்கூடிய ஸ்லோகம் கூறத்தாழ்வான் அருளி செய்தார் என்னெல்லாம் பார்க்கிறோம். அது நிற்க இப்படி ஆச்சாரியராக இருந்து ஆச்சாரியனுக்கு எல்லை நிலத்திலே இருந்து பண்ணின காரியம் என்ன என்னால், பிள்ளையாழ்வான் அவரை திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கினார். அதே போல நல்லூரானுக்கு முக்தி நல்கினார். இந்த 2 சரித்திரங்களிலே பார்க்கிறோம். அதற்கு மேலே சீடனாக இருந்து பண்ணின காரியம் என்ன அதையும் சொல்றாரோ இந்த ஸ்லோகத்திலே. ஆச்சாரியவர்ய விபவஸ்ய சிஷ்ய விருத்தேஹே சீமேதி தேசிகவரைஹி பரிதுஷ்யமானம். என்ன சிஷ்யன்னு சொன்னா கீழே என்ன பார்த்தோம் என்னால், ஆச்சாரியனுடைய திருமேனி சம்ரக்ஷணத்திலே ஊன்றி இருக்க கடவன். அதையும் பண்ணினார். தம்முடைய ஆச்சாரியரான எம்பெருமானார் அவருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாதுன்றதுக்காக காலத்துல நல்லூரான் சொன்ன வார்த்தைக்கு இணங்க ராஜாவினுடைய இந்த தர்பாரில் இருந்த சேவகர்கள் எல்லாம் வந்தார்கள். வந்தது ஆபத்து என்பதை புரிந்து கொண்டார் சுவாமி கூறத்தாழ்வான். தாமே எம்பெருமானார் போல வேஷம் போட்டுண்டார். வேஷம் போட்டுண்டு நேரமாக அந்த சோழராஜாவினுடைய சபைக்கு எழுந்தருளினார். சுவாமி ராமானுஜருடைய திருமேனிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் நம்முடைய தரிசனத்துக்காக தம்முடைய கண்களையே தரிசனத்தையே கொடுத்தார் கூறத்தாழ்வான் என்று பார்க்கிறோம். இப்படி ஆச்சாரியனுடைய திருமேனி சம்ரக்ஷணத்திலே ஊன்றி இருந்தார். திருமேனி சம்ரக்ஷணத்திலே மாத்திரம் ஊன்றி இருக்கல, ஆச்சாரியனையே எல்லாமாக கொண்டார். இப்படி வருத்தத்தோட, அதாவது ஆச்சாரியனை பிரிந்த வருத்தத்தோட எழுந்துள்ள இருக்கிறார். கண்கள் போனபடினால எந்த வருத்தமும் கிடையாது சுவாமி கூறத்தாழ்வானுக்கு. அவரே புடிங்குண்டார். உன்னை பார்த்த கண்களை கொண்டு யாரையும் பார்க்க மாட்டேன், மகா பாப்பினி, உங்கள் எம்பெருமானாரை பார்க்க மாட்டேன் என்று பிடுங்கி கொண்டார். அதனால எந்த வருத்தமும் கிடையாது. சரீரத்திலேதான் கேவலம் நோவு ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட எம்பெருமானாரை விட்டு பிரிந்திருக்கிறாரே, ராமானுஜரை விட்டு பிரிந்திருக்கிறாரே, அதனால வருத்தத்தோட திருவரங்கம் பெரிய கோயில எழுந்தருள் இருக்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். வருத்தத்தை கொஞ்சம் போக்கிக் கொள்ளலாம், நெஞ்சாரல் அதை போக்கிக் கொள்ளலாம், எம்பெருமானை சேவிக்கலாம், திருவரங்கம் பெரிய பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்றதுக்காக நேராக புறப்பட்டு ஒரு சமயம் சந்நிதிக்கு எழுந்தருளினார். சந்நிதியில எம்பெருமானை சேவிக்கணும். அப்போ அங்க காவலாளிகள்லாம் சில பேர் இருந்தான். அந்த சோழராஜா தீவிர சைவனாக இருந்தானோ இல்லையோ, அவன் என்ன உத்தரவிட்டு இருந்தான்னா, எம்பெருமானாரையோ அதாவது சுவாமி ராமானுஜரையோ அவரை சேர்ந்தவர்களையோ கோயிலுக்குள்ளே அனுமதிக்க கூடாது, உள்ள விடக்கூடாது. என்ன ராஜா கட்டளையிட்டு இருந்தான். கட்டளையிட்ட காலத்துல அதற்கு இணங்க என்ன பண்ணினான்னா, ஒரு காவலாளி இவரை தடுத்தான். ஆனா பெரிய பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காக கூறத்தாழ்வான் உள்ளே நுழைய பூகிறாரோ இல்லையோ, அப்பொழுது தடுத்தான் ராமானுஜரை சேர்ந்தவர் என்கிற காரணத்தினால. இப்ப மற்றொரு காவலாளி இருந்தான். அந்த காவலாளி தெரிவித்தான், என்னதான் இவர் ராமானுஜரை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட இவர் நல்லவர், நல்ல குணங்களோட கூடினவர், அதனால அவரை உள்ள விட்டுடு. அந்த காவலாளி சொன்னான். கேட்டாரோ இல்லையோ, உள்ள போகவே இல்லை சுவாமி கூறத்தாழ்வான். ஐயோ, என்ன ஒரு அனர்த்தம்னா விளைய போகிறது. நம்ம நல்லவன்னு சொல்லி உள்ளே விடுன்னு சொல்லி நாம உள்ள போனோமேயானால் ஆச்சாரிய சம்பந்தத்தை அறுத்து கொண்டு போனோம் என்றல்லவா ஆகும். ராமானுஜரை சேர்ந்தவர் ஒரு உள்ள விடக்கூடாதுன்னு ராஜா சொல்லியிருக்கான். அதை மீறி நாம உள்ள போனோம்னு சொன்னா ராமானுஜரை சேர்ந்தவர் அல்லன் என் அல்லவா ஏற்படும். அதனால அப்பேற்பட்ட பெருமாள் சேவையை நமக்கு வேண்டாம் என்ன தாம் திருவுள்ளத்திலே கொண்டு நேராக புறப்பட்டு தம்முடைய கிரகத்துக்கு எழுந்தருளினார் பார்க்கிறோம். எப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்தியோட கூடியிருக்கார். இதெல்லாம் இந்த சரித்திரங்களை எல்லாம் நாம் அனவரதமும் கேட்டு மனசுல என்ன கொள்ள வேணும் என்னால், இதுக்காக இந்த குரு பரம்பரை ஸ்தோத்திர நூல்கள், அதே போல சரித்திர கிரந்தங்கள் என்ன, இந்த ஸ்தோத்திரங்கள் என்ன, இதையெல்லாம் ஏன் அடிக்கடி நாம் கேட்க வேணும்? ஏன்னா நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள் எல்லாம் எப்படி ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடி உள்ளார்கள்,
ஆச்சாரியர்கள் எப்பேற்பட்ட நடத்தையோட கூடி இருந்தார்கள் அதெல்லாம் நமக்கு நன்னா தெரியும். அந்த நடத்தையை நாம் பின்பற்றணும், கேட்டுட்டு போறது கிடையாது. சரி அவள்லாம் இருந்தா நம்மால அப்படிலாம் இருக்க முடியாது, இன்னும் ஒரு நாளும் கூடவே கூடாது, கட்டாயம் முடியும். நம்முடைய பூர்வர்கள் இப்படித்தான் அனுஷ்டானத்திலே கொண்டார்கள். என்ன பார்க்கிறோம். இதுக்காக சொன்னேன்னா, ஆச்சாரியரிடத்துல எப்பேற்பட்ட பக்தி இருந்ததுன்னு சொன்னா எம்பெருமானுடைய சேவையே வேண்டாம் திரும்பி போயிருப்பார் சுவாமி கூரத்தாழ்வான். அதுவும் வருத்தத்தோட கூடியிருக்கார். பக்கத்துல ஆச்சாரியன் இல்ல. ஆச்சாரியன் இல்லாத காலத்துல மிகுந்த வருத்தத்தோட கூடியிருக்கிறார் சுவாமி கூரத்தாழ்வான். அப்பொழுதும் கூட ஆச்சாரிய சம்பந்தத்தையே மிகவும் உயர்ந்ததாக நினைத்தார் கூரத்தாழ்வான் என்று பார்க்கிறோம். அதை திருவுள்ளத்துல கொண்டுதான் என்ன சொல்றார் சர்வஜ்ய பட்டர், நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். என்னால் ஆச்சாரிய வர்ய விபவசிய சிஷ்ய விருத்தேகே, என்ன ஆச்சாரியனுக்கு உண்டான வைபவங்கள் எல்லாம் பொருந்தினவராக இருக்கிறார், சீமா பூமியாக இருக்கிறார். சிஷ்யனுக்கு உண்டான லட்சணங்கள் எல்லாம் பொருந்தினவராக இருக்கிறார். மற்றொரு இடத்திலையும் பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம் என்ன சுவாமி எம்பெருமானார் திருவரங்கம் பெரிய கோவில்ல எழுந்தருளி இருக்கிறார். கூரத்தாழ்வானுடைய கடைசி காலம் வந்தது. கூரத்தாழ்வான் ஒரு சமயம் எம்பெருமானுடைய சந்நிதிக்கு போன இந்த ஆபத்தெல்லாம் நீங்கி மறுபடியும் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு எழுந்தருளினார் சுவாமி எம்பெருமானார் ராமானுஷர். காலக்ஷேப கோஷ்டியில அன்வைத்துக் கொண்டிருக்கிறார் கூரத்தாழ்வான். ஆனாலும் கூட ஒரு சமயம் எம்பெருமானை சேவித்தார். சேவித்த உடனே சம்சாரத்திலே மிகுந்த ஜிகாசை பிறந்தது சுவாமி கூரத்தாழ்வானுக்கு. இனியே இங்க முடியவே முடியாது அப்படின்னு நினைச்சுட்டோ அன்னைக்கு வழக்கமா பண்ணக்கூடிய அந்த புராண பட்டணம் சொல்லக்கூடிய கைங்கரியத்தை பண்ணிட்டோ கோயிலே நின்றுட்டு இருக்கச்சே எம்பெருமான் பார்த்தான். கூரத்தாழ்வானே உன்னு சொல்லுவதை போல இருந்தாயி, என்ன ஏதோ ஒண்ணு சொல்ற மாதிரி நின்று இருக்கிற, என்ன வேணும் உனக்கு என்ன கேட்க. அடியேன் எனக்கு பரமபதம் வேணும் கேட்டார காலத்துல கூரத்தாழ்வான். அதுதான் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். இந்த பிறவியினுடைய முடிவிலே மோட்சம் என்று நாம் சொல்லிருக்கோமே, ஓய் எதுக்காக கேட்கிறீர்? என்ன கேட்க இல்ல, இன்னைக்கே வேணும் என்ன தெரிவிக்க. இன்றைய தினமே உடைய சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம் என்ன காலத்துல தெரிவித்தான் எம்பெருமான். கேட்டாரோ இல்லையோ, ரொம்ப சந்தோஷம். கூரத்தாழ்வானுக்கு வரக்கூடிய வழியில எல்லா பதார்த்தங்களையும் ஸ்பர்சித்து கொண்டு வந்தார், தொட்டுக்கொண்டே வந்தார் சுவாமி கூரத்தாழ்வான். கடைசி காலம், அதாவது அவருக்கு இந்த சரீரமானது தொலையப் போகிறது, சயனித்துக் கொண்டிருக்கிறார், படுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தியானது சுவாமி ராமானுஜருடைய செவியிலே வந்து விழுந்தது. கேட்டாரோ இல்லையோ, கேட்ட உடனே ஆனந்த கூத்தாடினார். முதல்ல ரொம்ப சந்தோஷம் சுவாமி எம்பெருமானாருக்கு. பண்ணின காரியம் என்னன்னா, தம்முடைய திரு உத்தரியம் மேலே இருக்கக்கூடிய வஸ்திரத்தை எடுத்து மேல தூக்கி போட்டு பிடித்து அவர் ஆனந்தப்பட்டார், சந்தோஷப்பட்டார். எதனாலே சந்தோஷப்பட்டார்? என்ன எம்பெருமான் என்ன சொல்லியிருக்கான்? என்னால் கூரத்தாழ்வானுடைய சம்பந்திகளுக்கு எல்லாம் மோட்சம்னு சொல்லியிருக்கான். அவருடைய சம்பந்தம் நமக்கும் இருக்கு. நாம் ஆச்சாரியராக இருக்கிறோம், அவர் நமக்கு சீடராக இருக்கிறார், சிஷ்யராக இருக்கிறார். அதனாலே சம்பந்தம் உண்டு. அந்த சம்பந்தத்தாலேயே நமக்கு மோட்சம் என்ன அவர் அக்காலத்துல நினைத்தார். எதனால என்ன என்னதான் இருந்தாலும் ஆச்சாரியனுடைய ஆக்ஞையை மீறினோம், வச்சனத்தை மீறினோம். திருக்கோட்டியூர் நம்பி யாருக்கும் சொல்லாதே அந்த சரமஸ்லோகார்த்தத்தைன்னு தெரிவித்திருந்தார். அதை மீறி ஆசையுடையோர்க்கெல்லாம் தெரிவித்தோம். அதனால மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகம் இருந்ததுன்னு எம்பெருமானார் நினைக்கிறேன். என்னதான் திருக்கோட்டியூர் நம்பி அப்பவே எம்பெருமானாரேன்னு பேரெல்லாம் கொடுத்தாலும் கூட அவர் நினைத்தார். ஆனா இப்போ கூரத்தாழ்வானுடைய சம்பந்தம் நமக்கு இருக்கு, அதனாலே மோட்சம் நிச்சயம். காலத்துல ஆனந்த கூத்தாடின பிற்பாடுதான் யோசித்தார், ஐயோ என்னதான் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாலும் இவரை விட்டு பிரிந்து எப்படி இருப்பது என்ன நினைத்தார். அக்காலத்துல சுவாமி எம்பெருமானார் நேர வந்தார். போய் கூரத்தாழ்வானே உனக்கு என்ன அவசரம்? நாம் இருக்க உனக்கு என்ன அவசரம்? இந்த காலத்துல கேட்க, அடியேன் மறந்தேன், இந்த சம்சாரத்தினுடைய அடி கொதிப்பினாலே மறந்தே போய்விட்டேன் காலத்துல தெரிவித்தார் கூரத்தாழ்வான். சரி நாம சொல்லக்கூடியதை எம்பெருமான் கட்டாயம் கேட்பன். அவனிடத்திலே போய் பெரிய பெருமாள் இடத்திலே போய் இன்னைக்கு கூரத்தாழ்வானுக்கு மேல் வீடு தந்தோம்னு சொன்னாயே, திரும்பி பெற்றுக்கொள் என்ன அவனிடத்திலே பிரார்த்திப்போம். நான் சொன்ன கட்டாயம் கேட்பன் எம்பெருமானார் நினைத்து 4 அடி முன்னே போனார். போன பிற்பாடுதான் நம்ம இட்டு எம்பெருமான் அவன் அசத்தியவாதியாக ஆகக்கூடாது என்று நினைத்து மறுபடியும் திரும்பினார். திரும்பி
கூரத்தாழ்வானை பார்த்து தெரிவித்தார், இப்படி பண்ணிட்டீரேன்னு சொன்னார். அப்பொழுதோ கூரத்தாழ்வான் முதல்ல சொன்னது என்னன்னா மறந்தேன்னு சொன்னார். ஆனாலும் கூட விசேஷமான காரணம் என்னால் கூரத்தாழ்வான் சொன்னார் எம்பெருமானாரை பார்த்து, அது வேற ஒண்ணும் இல்ல சுவாமி, பரமபதத்திலே ஒரு அக்கிரமம் நடக்கிறது, அதனால்தான் நான் தேவரீருக்கு முன்னாலே பரமபதத்துக்கு போக வேணும் என்று நினைத்தேன் கூரத்தாழ்வான் சொன்னார். கேட்டாரோ இல்லையோ, ஆச்சரியப்பட்டார் சுவாமி எம்பெருமானார், என்னடா அது, இந்த லோகத்திலேதான் அக்கிரமம் எல்லாம் உண்டு, பரமபதத்துல கூட அக்கிரமம் உண்டா, என்ன இப்படி சொல்றீரே கூரத்தாழ்வானே என்ன? எம்பெருமானார் கேட்க, ராமானுஜர் கேட்க, அதை நான் என் வகையால எப்படி சொல்லுவேன், ஒரே லஜ்ஜையா இருக்கு, வெக்கமா இருக்கு. இங்கேருந்து போகக்கூடியவர்களை எல்லாம் அங்கே சத்காரம் பண்ணுகிறார்கள். அதை பத்தி சுவாமி நம்மாழ்வார் சூழ்விசும் பணிமுகில் என்ன சொல்லக்கூடிய திருவாய்மொழியில தெரிவிக்கிறார். போனா என்ன பண்றான், என்ன பதியினில் பங்கினில் பாதங்கள் கழிவினர், என்ன வரக்கூடியவர்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வரவேற்று அந்த திருவடி தாமரைகள், அதாவது கடலெல்லாம் நம்ம அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை அவர்கள் ஸ்வீகரிக்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே அங்க இருக்கக்கூடியவர்கள்னா இங்கேருந்து வரக்கூடியவர்களிடத்துல ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கிறார்கள் என்ன சொல்லிட்டோ, இந்த அக்கிரமம் தான் பரமபதத்துல நடக்கிறது. ஒருவேளை எனக்கு முன்னாடி தேவரீர் அங்க எழுந்தருளித்துன்னு சொன்ன, பரமபதத்துக்கு எழுந்தருளித்துன்னு சொன்னா என்ன பண்ணும், என்ன தேவரீர் அதி நிர்பந்தம் பண்ணும், வரும் காலத்தில கட்டாயம் ஸ்ரீபாத தீர்த்தம் என்னுடைய திருவடிகளை விலக்கி அதிலிருந்து பெருகக்கூடிய தீர்த்தத்தை நீர் பெற வேணும் தேவரீர் சொல்லும். அதெல்லாம் முடியவே முடியாது. தேவர் அதாவது சுவாமி ராமானுஜரை பார்த்து கூரத்தாழ்வான் சொல்றார், நீர் ஆச்சாரியன் நான் சிஷ்யன் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் இந்த ஊர்ல வழக்கம் கிடையாது. அதெல்லாம் அந்த ஊர்லதான் ஆச்சாரியன், நீர் சிஷ்யர். இங்க இருக்கக்கூடியவர்களை காட்டிலும் வரக்கூடியவர்கள் தான் பெரியவர்கள். அதனால இந்த ஊர்ல இதான் வழக்கம் என்ன தேவரீர் அடம் பிடிக்கும். அதனாலதான் நாம் என்ன யோசித்தோம்னா, இந்த ஆச்சாரிய சிஷ்ய கிரமம் அங்கேயும் இருக்கணும்னு சொன்ன, தேவரீருக்கு முன்னாடி நான் போயிட்டேன்னு சொன்ன அடியேன் தேவரீர் இடத்துல ஸ்ரீபாத தீர்த்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் மூலியம். அதனால் தான் இப்படி அடியேன் விண்ணப்பித்தேன் என்று தெரிவிக்க காலத்துல ஆற தழுவிக்கொண்டார் சுவாமி கூரத்தாழ்வானை சுவாமி எம்பெருமானார் ராமானுஷர். என்ன பார்க்கிறோம், அத்தியந்த பக்தி நசஸ்திரம் நைவ சக்கரமாக, என்ன சாஸ்திரம் கிரமம் அதெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. ஆனா அங்க கூட நீர் ஆச்சாரிய சிஷ்ய கிரமம் மாறாமல் இருக்க வேணும் என்ன நினைக்கிறீரே, நம்மை நன்றாக தழுவிக்கொள்ளும் என்ன தெரிவித்தார் கூரத்தாழ்வானிடத்துல சுவாமி ராமானுஷர். என்ன பார்க்கிறோம், இப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்தி ஆச்சாரிய அபிமானத்துல ஒதுங்கினவனாக திகழ்ந்தார் சுவாமி கூரத்தாழ்வான். அதே போல சிஷ்யன் அந்த ஆச்சாரியனிடத்திலே பக்தியை கொண்டிருந்தார் சீடனாக. அதற்கு மேலே ஆச்சாரியன் பண்ணக்கூடிய கிருத்தியத்தை எல்லாம் விடாமல் பண்ணினார் என்பதனை இந்த 3வது ஸ்லோகத்திலே தெரிவித்து தலை கட்டுகிறார். ஆச்சாரியவர்ய விபவஸ்யத சிஷ்யவிருத்தேகே சீமேதி தேசிகவரைஹி பரிதுஷ்யமானம் நித்யானவத்ய கருணா விலசத்கடாட்சம் ஸ்ரீவத்ஸஜின்ன குருமன்மகம் ஆஸ்ரயாமி. நித்யானவத்ய கருணா விலசத்கடாட்சம், கூரத்தாழ்வானுடைய திருக்கண் நோக்கு நம்மேல் விழுந்ததுன்னு சொன்னா எல்லா விதமான அமங்கலங்களையும் போக்கிவிடும் என்று தெரிவித்து அதற்கு மேல 17 ஸ்லோகங்கள் தம்முடைய நைச்சியத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்ணி 4வது ஸ்லோகம் தொடங்கி 20வது ஸ்லோகம் ஈராக சர்வக்கிய பட்டர்னு சொல்லக்கூடிய நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் தமக்குண்டான பயிற்சியை எல்லாம் சொல்லி, அதனால தேவரீர் தான் அடியேனுக்கு கிருபை பொழிந்தருள வேணும் என்று பிரார்த்தித்த தலை கட்டக்கூடியதுதான் இந்த கூரேஷ விம்சதி சொல்லக்கூடிய 20 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திர நூல். யதாவகாசம் 3 ஸ்லோகத்தை இவ்விடத்துல விண்ணப்பிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை இந்த தினம் அடியேன் பெற்ற என்ன அனுபவித்தோம் என்ற தினம். என்னால் முதல்ல இந்த கூரேஷ விம்சத்தின்னு சொல்லக்கூடிய 20 ஸ்லோகங்கள் கொண்ட நூலை நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் சொல்லக்கூடியவர் அனுகிரகித்தார்னு பார்த்தோம். அவருக்குண்டான பெருமையை தனியனை கொண்டு அனுபவித்தா நடுவில் திருவீதி ஸ்ரீரங்கோஜ்வல மத்திய வீதி நிலையம் என்கிற ஸ்லோகம். அந்த தனியனை கொண்டு இவர் ஸ்ரீ ராமமிஸ்ரர் சொல்லக்கூடிய வேதவியாசருக்கு 2வது திருக்குமாரராக திருவதாரம் பண்ணினார். இவர் வாக்விஜய பட்டருடைய சகோதரர் என்பதை பார்த்தோம். நம்பிள்ளையின் இடத்துல எப்படி அச்சஞ்சலமான பக்தியோட கூடியிருந்தார் என்பதனையும் அனுபவித்து, அதற்கு மேல முதல் ஸ்லோகத்திலே
ஆழ்வார் திறத்தில கூறத்தாழ்வானுக்கு உண்டான ஈடுபாடு என்ன? இரண்டாவது ஸ்லோகத்தில எம்பெருமானார் விஷயத்தில சுவாமி கூறத்தாழ்வானுக்கு உண்டான ஈடுபாடு என்ன? மூணாவது ஸ்லோகத்தில அவருடைய ஆச்சாரிய பக்தி எப்படி இருக்கிறது? அதற்கு மேலே சீடராக எப்படி கிருத்தியங்களை எல்லாம் பண்ணினார், எப்படி சீமா பூமியாக இருக்கிறார் என்பதற்கு சேர பிள்ளை ஆழ்வானுடைய சரித்திரம் என்ன, நாளூரானுக்கு எப்படி முக்தியை நல்கினார் கூறத்தாழ்வான் என்பதனை அனுபவித்து, அதற்கு மேலே எம்பெருமானார் விஷயத்திலே அவருடைய திருமேனி சம்ரட்சணத்திலேயே ஊன்னி இருந்தார். தம்முடைய திருக்கண்களை போக்கிக் கொண்டு எம்பெருமானாரை ரட்சித்தருளினார் என்பதையும் அனுபவித்தோம். அதற்கு மேலே அந்த எம்பெருமானார் அவருடைய சம்பந்தமே முக்கியமாக கொண்டு கோயிலுக்குள்ளேயே போகலை என்கிற சரித்திரத்தையும் அனுபவித்தோம். அதற்கு மேலே கடைசியாக இந்த எம்பெருமானார் அவரிடத்துல உண்டான விசேஷமான ஈடுபாடு சுவாமி கூறத்தாழ்வானுக்கு. அதனால பரவதத்துக்கு முந்தி போய் அவரிடத்திலே ஸ்ரீபாத தீர்த்தம் பெற்றுக்கொள்ள வேணும். ஆச்சாரிய சிஷ்ய கிரமம் இங்க மாத்திரம் என்ன பரவதத்திலையும் மாறக்கூடாது என்று நினைத்தார் காலத்திலே சுவாமி கூறத்தாழ்வான் என்பதனையும் அனுபவித்த தலை கட்டினோம். இதுல இருந்தெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்ன என்னால், ஆச்சாரியனிடத்தில மிகவும் பக்தி பூண்டவர்களாக நாம் இருக்க வேணும். ஆச்சாரியனையே எல்லாமாக கொண்டிருந்தார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். பார்க்கிறோம் கூறத்தாழ்வான் தொடக்கமானவர்கள் ஆச்சாரியனையே முக்கியமாக கொண்டு இருந்தார்கள். எதனாலனா ஆச்சாரியஸ்து ஹரிசாட்சா என்ன நடமாடக்கூடிய எம்பெருமானாக இருக்கக்கூடியவன் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் திறத்திலே ஆழங்கால் பட்டு இருந்தோமேயானால் நமக்கு பேரு நிச்சயம் கட்டாயம் கிடைக்கும். ஆச்சாரியனுக்கு விசேஷமான கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி உஜ்ஜீவனம் அடைய வேணும் என்ன எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே பிரார்த்தித்து அமைகிற அடியேன் இளையவில்லி ஸ்ரீநிதி ஸ்ரீராமானுஜதாசன்.